computer. Hello, thank you so much for this opportunity. First of all, DBV, and also special thanks to Sindhu ma'am, Father Joe, and also Avisha ma'am for this opportunity. It's such a pleasure connecting um, to the students to share the career path interaction. The topic is from ground zero to global success. I'm really quite excited. Though we have already covered the other points as part of the agenda. Now we'll just get into one special bonus session where I'll be sharing three different unique mindset how you can instill so that you can develop your career and also your life. Okay. With that note, I would like to bring up my presentation. From there, we will take it forward. All right. Okay, good. Once again, I wanted to welcome you all. By the way, this is being recorded to upload so that others can get benefited out of it. So the topic what we're going to cover from here is from ground zero to global success. By the way, you have heard my story, where I came from and where I am right now. அதாவது நான் கடந்து வந்த பாதை வந்து நான் எங்க இருந்து வந்தேன் இப்போ எங்க இருக்கேன்ற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது வந்ததுக்கு வந்து எதெல்லாம் எனக்கு பிரயோஜனமா இருந்துன்ற விஷயங்கள் வந்து நான் பகிர்ந்துக்க போறேன். ஐம் கோயிங் டு மிக்ஸ் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸோ தட் யூ வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இந்த அஜெண்டால என்ன இருக்குன்னா 3 பாயிண்ட். உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், வாட் இஸ் யர் கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் ஹவ் யூ கேன் சேஞ்ச். செகண்ட் வந்து ஜேர்னி வர்சஸ் டெஸ்டினேஷன்ற ஒரு கான்செப்ட். மூணாவது வந்து கெட்டிங் வர்சஸ் பிகமிங். This is my favorite, very favorite philosophy. And then last is the closing thought. Okay, அதுக்கு வந்து DBH ஒரு கான்செப்ட் இருக்கு. I will be sharing. And I would highly encourage and recommend, please தயவு செஞ்சு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துங்க, because it will be very, very useful to refer later. Okay, good. You might say, sir, என்னோட கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ரணகலமா இருக்கு அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லலாம். கரெக்டா? ஏன்னா நான் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன், மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் வெளியில இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து அதற்கு தகுதி இருக்கான்னு தெரியல, அப்புறம் நான் அதற்கு எதெல்லாம் எதெல்லாம் செய்தா அதற்கான வழிமுறை கிடைக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் குறித்து ரொம்பவே நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உங்களோட பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் வாட் யூ ரோட். என்னுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி ஆன சுச்சுவேஷன்ல நானும் தள்ளப்பட்டேன். பொதுவா வாழ்க்கையில இது மாதிரி ஒரு ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறப்ப நம்ம வந்து சோர்ந்து துவண்டு போயிடுறோம். கரெக்டுங்களா? அதை எப்படி நம்ம மாத்துறது அப்படின்றத பத்தி நம்ம அதிகம் யோசிக்கிறது இல்லை. பட் இவ்வளவுதான வாழ்க்கை, ஐயகோ வேறேகோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். ரைட்? பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். நீங்க என்ன மாதிரியான கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யூ நீட் டு சே டு யோர் செல்ஃப், நான் என்னுடைய இந்த கரண்ட் சிச்சுவேஷனை என்னால் மாற்ற முடியும். அதை வந்து ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ ஐ வாண்ட் யூ டு ரைட் இட் டவுன் இன் யோர் பேப்பர். என்னால் என்னுடைய இந்த நிலையை மாற்ற முடியும். தமிழ்ல எழுதுங்க. இங்கிலீஷ்ல வேணும்னா ஐ கேன் சேஞ்ச் மை current situation. Write this down right now. I'm going to give you 30 seconds to write that. Excuse me. Okay, I hope you're taking it seriously and writing it down. Okay, guys, take this a little bit serious. I don't want you guys சும்மா அதை சொல்றேன் அப்படின்னு இருக்காதீங்க. தயவு செஞ்சு take it serious. This is a bonus session. I've literally prepared. I put my effort. So make sure you make some notes, right? என்ன மாதிரியான சுச்சுவேஷன்னாலும் அதை என்னால் மாற்ற முடியும். ஏன் சொல்றேன்னா, நானும் உங்களை மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல 22 வருடம் என்னுடைய கரியர் நான் ஸ்டார்ட் பண்ற டைம்ல அப்படிதான் இருந்தேன். அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம்தான், என்னால்
என்னுடைய நிலைமையை மாற்ற முடியும் அப்படின்னு நான் எழுதினேன். எப்போ 22 வருஷம் முன்னாடி. அது நடந்ததா? அது நடந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஓகே. நெக்ஸ்ட் எப்போ நடக்கும்? இதான் ட்ரிக். ஒன்லி இஃப் யூ திங்க் எஸ் ஐ கேன். நீங்க எப்போ என்னால முடியும், மாற்ற முடியும், நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் மாறும். நீங்க நினைக்கலனா எதுவுமே மாறாது. என்னுடைய ஃபேவரட் பிலாசபி சொன்னேன், நான் மாறினா எல்லாமே மாறும். கரெக்ட்டுங்களா? அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். என்னால மாற்ற முடியும் நீங்க நினைக்க ஆரம்பிங்க, உங்களுடைய நிலைகள் மாறிடும். ஓகே. அதனால உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம். வீட்டில் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இல்லாம இருக்கலாம், வேலை கிடைக்காம ஏதோ ஒரு சும்மா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கட்டும். நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே. நான் நான் படித்த காலகட்டங்கள், வந்த காலகட்டங்கள், அது எல்லா டைமே நான் ஒண்ணுதான் சொன்னேன், என்னால் மாற்ற முடியும். ஓகே. அதை சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த பக்கம் அந்த கேர்ள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சோர்ந்து போய் உட்காராதீங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற அந்த பர்சன் மாதிரி அல்லாதீங்க. Just say that I can change. Okay. So this is number one principle or other philosophy to change your mindset. Okay. Guys, first of all, start working on your mindset. உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க ஒர்க் பண்ணுங்க, மற்றதெல்லாம் மாறும். நீங்க மைண்ட் செட் ஒர்க் பண்ணாம நீங்க ஒரு விஷயம் செய்யறப்ப அது உங்ககிட்ட நிலைத்து நிற்காது. அது எப்படின்னா, உங்களுடைய ஒரு 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 ஃபார்மர், ஒரு விவசாயி வந்து ஒரு அறுவடை செய்யணும், ஒரு நெற்க நெற்பயிரை போட்டு சாகுபடி பண்ணணும், இல்லாட்டி ஒரு கோதுமை விளைவிக்கணும், ஒரு சோளம் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இடத்த அவர் பக்குவப்படுத்துறாரு இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் இந்த மாதிரியான பிரின்சிபல். இதை நீங்க பக்குவப்படுத்தாம எனக்கு கோதுமை வேணும், எனக்கு அரிசி வேணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசியிருக்கேன். பொதுவா எல்லாரும் பண்ற தப்பு இதுதான். எனக்கு வேணும் 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 பக்குவப்படுத்தாம தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதனாலதான் ஆக்சுவலி என்னோட பிராண்ட், ஐ ஹாவ் அ பிராண்ட், இட்ஸ் கால் மைண்ட் செட் மேரினேட்டர். என்னுடைய வெப்சைட் இருக்கு mindsetmarinator.com. ரைட். நான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நிறைய அந்த மைண்ட் செட்டை வச்சு நான் நிறைய சேஞ்ச் பண்ணனாலதான் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதனால உங்களுடைய இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் நீங்க மாற்றணும்னா என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் விதைங்க. அந்த விதை வந்து விருட்சமாக ஒரு காலகட்டங்கள்ல ரொம்ப பெருசா வளர்ந்து வரும். ஓகே. ஹோப் யூ லேர்ன் சம்திங் அண்ட் தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாத்துங்க. ஒன் இஸ் கால் ஜேர்னி வர்சஸ் டெஸ்டினேஷன். ஓகே. ஜேர்னி வர்சஸ் டெஸ்டினேஷன். நம்மளுடைய லைஃப்ல வந்து இந்த ரெண்டு பகுதி வரும். ஒண்ணு வந்து என்ன? பிரயாணம். ஒண்ணு வந்து டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லலாம்? சந்துரு என்ன வார்த்தை சொல்லலாம்? சந்துரு ஆர் மேகனா, கௌதமி, ரூபி, எனிஒன் வாண்ட்ஸ் டு சே தமிழ்ல டெஸ்டினேஷனுக்கு என்ன தமிழாக்கம் கொடுக்கலாம்? கௌதமி, ரூபி, சந்துரு, மேகனா, எனிஒன் வாண்ட்ஸ் டு சே? என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியல. சாரி. இலக்கு. இலக்குன்றது நீங்க அடையிறது இல்லையா? டெஸ்டினேஷன் நம்ம போய் சேர்ற இடம். பிரயாணம், ஜேர்னி இஸ் அ பிரயாணம். நம்ம போய் எங்க? டெஸ்டினேஷனுக்கு தமிழாக்கம், தமிழ் வார்த்தை என்ன வார்த்தைன்னு எனக்கு ஐம் ட்ரைங் டு ரீகலெக்ட். சரி, ஓகே. நாட் டு கன்ஃபியூஸ். ஸோ ஒன்று வந்து பிரயாணம், ஒன்று வந்து போய் சேர்ற இடம். கரெக்டுங்களா? இங்க என்ன பிரச்சனை பொதுவா நான் பார்த்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வந்து ஜேர்னில ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டெஸ்டினேஷனை மறந்துடுவாங்க. இன்னும் நிறைய பேர் டெஸ்டினேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஜேர்னியை மறந்துடுவாங்க. உங்களுக்கு உதாரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாம் ஐடில வரணும், நிறைய பேர் போட்டிருந்தீங்க நான் ஐடில வரணும், ஹை பேயிங் ஜாப் வரணும் அப்படின்ட்டு. அது வந்து உங்களுடைய டெஸ்டினேஷன். ஓகே, இந்த இடத்துல இலக்குன்னு வச்சுக்கோ உங்களுடைய கோல். பட் இந்த மீன் டைம் யாராவது டெஸ்டினேஷனுக்கு சரியான தமிழ் வார்த்தை இருந்ததுன்னா எனக்கு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஐ வாண்ட் டு லேர்ன் தட். ஓகே, சாட் இப்போ போட்டிங்கன்னா என்னால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஃபீல் ஃப்ரீ டு அன்மியூட் அண்ட் சே டெஸ்டினேஷன்னா என்னன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன? நான் வந்து எம்என்சி இலக்கு. ஒர்க் பண்ணும். சாரி, சேரும் இடம் தான் சார். சேரும் இடம். ஓகே, யா, சேரும் இடம் தான். இல்ல இப்போ போய் சேரும் இடம் தான். தேங்க்யூ கௌதமி. ஸோ நீங்க எல்லாரும் வந்து என்ன நினைச்சிருக்கீங்க? நான் போய் சேர்ற இடம் எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் எம்என்சியா இருக்கணும், அப்புறம் வந்துட்டு 3 lakhs எல்பிஏ இருக்கணும், அப்புறம் என்ன, அப்புறம் வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், அப்புறம் நிறைய ஹை பேயிங் ஜாப் இருக்கணும். அதெல்லாம் ஓகே, பட் அது வந்து சேரும் இடம். உங்களுடைய பிரயாணத்துல என்ன பண்றீங்க? சரியான கேள்விதானே. அந்த பிரயாணத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அது அதிகமா யோசிக்கிறது இல்லை. கரெக்டா? இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு பிரயாணத்துல வந்து அதிகம், ஓ நான் வந்து இப்போ இந்த கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த கோர்ஸ் எப்போ முடியும்னு தெரியல, இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா, இந்த கோர்ஸ் எதுக்கு நான் சேர்ந்தேன், எல்லாம் கேட்பீங்க. எது? பிரயாணத்துல. நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்ல வந்து இது ரெண்டுமே முக்கியம். பிரயாணமும் ஒண்ணு இருக்கு, போய் சேர இடமும் ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ப்ராசஸ்ல வந்து நீங்க நிறைய ஒரு சில விஷயங்கள் கத்துக்குவீங்க. இது கற்றுக்கொண்டிருக்கிறப்ப என்னுடைய இலக்கு என்னன்றதை நீங்க, நான் எங்க போகணும்ன்றதை நீங்க யோசிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த கரியரோட 22 வருட காலமாக நான் ஐடி துறையில இருக்கிறேன். என்னுடைய எல்லா காலகட்டங்களையும் எடுத்த முடிவு பாத்தீங்கன்னா, நான் அந்த ஜேர்னில நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எங்க போய் சேரணும்ன்றதையும் ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்பவுமே நான் ஒரு விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இப்போ நீங்க இந்த டிபிவில ஃபினான்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கலாம், இல்லாட்டி என்ன உங்களுக்கு டிபிஏ சாரி இந்த டேட்டா டிக்யூஏ கோர்ஸ் எடுத்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இதுல நான் என்ன கத்துக்கிறேன், இதுல நான் என்ன பெஸ்டா பண்ண முடியும், ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகே, இது குறித்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதற்காக நான் எப்படி நான் தயார்படுத்திக்கலாம். கோர்ஸ் முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே ஈவினிங் என்னுடைய நெட்வொர்க்கிங் நான் பண்றேனா, இதை குறித்து வேற ஏதாவது ஆர்டிக்கல் இருக்கா, நான் போய் படிக்கலாமா, வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குமா, எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, என்ன ஃப்ரீ சர்டிபிகேட். when you focus on this journey, right, then automatically that will take you to the destination. Because என்னுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. Okay, so don't focus on one thing, just enjoy the both apart. ஏன்னா actually speaking, you should focus more on the journey, because அந்த ஜேர்னில தான் நீங்க வந்து உங்களுடைய நீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஜேர்னியை ஃபோக்கஸ் பண்ணாம எனக்கு நைட் ஷிஃப்ட் ஜாப் வேணாம், இது கம்மி சம்பளம் கொடுத்தானா வேணாம் அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. பிகாஸ் நான் என்னுடைய ஸ்டோரிஸ், நான் நம்ம Q&A அப்போ ஐ வில் ஷேர் மோர் ஸ்டோரிஸ் அபவுட் நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஜாபே வந்து நீங்க கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து மூட்டை தூக்குற வேலை தான் போனேன். ஓகே, இட் மைட் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரு டாப் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து ஐடி எல்லாம் டவுனா இருந்தது. நான் படிச்சு முடிச்சது 2002ல படிச்சு முடிச்சேன். அந்த டைம்ல வந்து 2000ல முடிச்சவங்க இருந்தாங்க, 2001ல படிச்சு முடிச்சவங்க இருந்தாங்க, 2002ல நான் படிச்சு முடிச்சேன். 3 வருஷமும் வந்து ஐடி வந்து சுத்தமா டவுனா இருந்தது. ஏன்னா 2K ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்தது. அப்படி இருக்கப்ப நான் பல கனவுகளோட நான் வந்தப்ப, நான் படிச்சு முடிச்சுட்டு போன வேலை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூட்டை தூக்குற வேலை தான் போனேன். ரைட்? பட் அந்த இதுல நான் என்ன, அந்த ஜேர்னில நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பட் டெஸ்டினேஷன் இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஐம் சிட்டிங் ஆன் த அதர் சைட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஐம் லிவிங் அ லைஃப், அ கிங் லைஃப். ரைட்? என்னுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு 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 சக்சஸ் டேஸ்ட் பண்ணுன்றதான் என்னுடைய வாழ்க்கை. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ரைட்? இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒரு படம் தெரியுது இல்லைங்களா? when you only focus on the destination, right, ஐபிங் ஜாப் அது மட்டும் நினைச்சீங்கன்னா உங்களுடைய நீங்க அந்த அந்த வட்டம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய ஒரு காலமா இருக்கும். அந்த இது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு சர்க்கிளா இருக்கும். பட் when you enjoy the journey, then
அது பாட்டுட்டு எடுத்துட்டே போகும். ஓகே, ஐ ஹோப் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஃபார் யூ ஆல். ஏன்னா திஸ் இஸ் வாட் ஐ டிட் இன் மை லைஃப். ஓகே, வில் கோ டு த தேர்ட். Third is my very, very, very favorite philosophy. The concept called getting versus becoming. இப்போ நீங்க படிச்சு முடிக்கிறீங்க, கோர்ஸ் முடிக்கிறீங்க, then you get a job, நீங்க கம்பெனிக்கு போறீங்க, and what will happen? What you will get? What you will get? Can you guys, um, Ruby or Shweta, anyone wants to, Chandru, anyone wants to say, unmute and say what you will get, Prem? Hello? Or even the staff can. So Abhisha ma'am, assume, so students எல்லாம் படிச்சு முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு கம்பெனிக்கு போறாங்க, ஜாப்க்கு போறாங்க, என்ன கிடைக்கும் அபிஷா உங்களுக்கு? அபிஷா or சிந்து மேம் or நந்தினி, என்ன கிடைக்கும்? Experience and a good salary. Oh yeah. New That's what it experience is, and right? You learning. get paid. You get paid, correct? You get paid. That is the getting. Okay? ஆனா இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும், that you can become. இந்த ஒரு simple philosophy I learned from one of my another mentor. Um, இந்த இந்த ப்ராசஸ்ல வந்து வாட் இஸ் தட் யூ ஆர் பிகமிங்ன்றத பொதுவா யாருமே யோசிக்கிறது இல்ல. எனக்கு சேலரி கிடைக்குதா போதும் அப்படின்னு தயவு செஞ்சு எப்பவுமே ஒரு ஓகேப்பா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த கோர்ஸ் பண்ண வந்திருக்கிறீங்க. So you're going to learn. You're focusing on what's it you're going to get. What you're going to get? Okay, I'm going to complete this course. Okay, சந்தோஷம். அடுத்தது வேலை கிடைக்கும். கரெக்ட். பட் இந்த 3 monthsல நீங்க என்னவாக மாறுறீங்க அப்படின்றத பொதுவா மைண்ட் யோசிக்காது. பட் ஐ வாண்ட் யூ டு திங்க், ஆர் யூ பிகமிங் a good disciplined guy? Are you maintaining your time punctuality? Are you sitting and writing, taking some notes? Okay. Are you developing your network? Are you developing your communication skill? Are you focusing on your technical skill? எவ்வளோ விஷயம் இருக்கு in terms of becoming. இதெல்லாம் பண்றோமா? இதெல்லாம் பண்ணாம ஹை பேயிங் ஜாப் வேணும், எம்என்சில வேணும், அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அகைன் நான் சொல்லல, உங்க பேஸ்ட் ஆன் உங்க கமெண்ட் வச்சு தான் நான் சொல்றேன். பிகாஸ் உங்களோட எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எனக்கு என்ன கிடைக்கும்ன்றத ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க என்னவாக மாறுறீங்கன்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நான் அங்க இந்தியாவில் இருக்கிறப்ப ஒன் ஆஃப் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. நான் இன்ஃபேக்ட் அந்த டைம் நான் யூஎஸ்க்கு வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி, நான் ஆல்ரெடி எனக்கு டைம் இல்லை, நான் பேக்கிங்ல இருந்தேன். அவங்க டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க ஹெச்ஓடி கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க, சார் நீங்கள் வர முடியுமா அப்படின்ட்டுன்னு. அப்போ நான் சொன்னேன், சார் நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன், என்னால் வர முடியாத சூழ்நிலை இருக்கு, பட் நான் ட்ரை பண்றேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்புறம் அவங்க வந்து ஃபிளையர் அனுப்பிச்சாங்க. அந்த ஃபிளையர்ல அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராங்க, அண்ட் அவங்க கூட மேடையில நானும் உட்காரணும். அதாவது அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து 2 சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ட் அவங்க கூட ஸ்டேஜ்ல நான் உட்கார்றதுக்கு ஆன ஒரு வாய்ப்பு வந்தது. நான் மற்ற ஸ்கெட்யூல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, சரி இது வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது நம்ம போயிட்டு அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ வெண்ட். அண்ட் அந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னா, எனக்கு வந்து என்னைக்காவது ஏதோ ஒரு காலேஜ்ல இது மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட இது மாதிரி இதுல ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்றதுக்கு என்ன கூப்பிடுவாங்க, எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல. பட் இந்த ப்ராசஸ்ல வந்து வாட் ஐ வாஸ் ஃபோக்கஸிங், ஐ வாஸ் பிகமிங் மேபி அ பப்ளிக் ஸ்பீக்கர், அண்ட் ஐ வாஸ் பிகமிங் அ கோச், ஆர் ஐ வாஸ் டூயிங் குவைட் a few things among the யூத் மத்தியில ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கனால நான் அதுவாக மாறுறப்ப எனக்கு அது தேடி வந்தது. விளங்குச்சுங்களா?
I'm going to share another principle, philosophy. Write this down. நிறைய பேர் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் பர்சன், ஐ வாண்ட் பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன் நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அது அந்த சீக்ரெட் என்னன்னா, I'm going to say, நீங்க எழுதிங்க. I'm going to say slowly so that you can write it down. Success is something. எழுதுங்க. Success is something you attract by the person you become. I repeat, நான் திருப்பி சொல்றேன். Success is something you attract by the person you become. யாராவது எழுதிட்டீங்கன்னா குரூப் சாட்ல போடுங்க, so that மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கும். சக்சஸை நோக்கி நீங்க ஓடாதீங்க, நீங்க அந்த பர்சனாக மாறுங்க. பிகம் அ குட் கம்யூனிகேட்டர், பிகம் அ குட் ப்ராப்ளம் சால்வர், பிகம் குட் இன் ஆப்டிடியூட், பிகம் குட் இன் யோர் ஆட்டிடியூட், become good coder, become good in finance, become good in accounting. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? When you become, things will, you will attract things. நீங்க become ஆகாம தயவு செஞ்சு சக்சஸ் நோக்கி ஓடாதீங்க. அது உங்களை தேடி வரவே வராது. நீங்க அதாக மாறாமல் தயவு செய்து சக்சஸ் பின்னாடி ஓடாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அது உங்களை விட்டு அதிவேகமாக ஓடும். இது நான் சொல்லல, இது யூனிவர்சல் லா. ஏன் இதை நான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்ல வந்துட்டு நான் எவ்ரி டைம் நான் என்னவாக மாறுறேன் அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்களா, இது பண்றாங்களா, இந்த ரோல் கிடைக்குதா, அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. Am I becoming a good communicator? Am I becoming a good project manager? Am I becoming a good lead? Am I becoming a good delivery manager? இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இது அப்படியே நடக்க என்ன ஆச்சு, அது பாட்டுட்டு இந்த லாஸ்ட் 22 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் எல்லா ரோல்ஸும் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சிஇஓ கம்பெனியோட, நான் ஒரு சில கம்பெனியில் ஒர்க் பண்ண சிஇஓ வராங்கன்னா எனக்கு வந்து டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்டோ சரி, ஏசி கோச்சோ சரி, எனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு எல்லாம் அனுப்புவாங்க. டிரைவர் வந்து என்னை வந்து ஸ்டேஷன்லயே வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க, டோரை திறந்து விடுவாங்க, நான் போய் ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவேன். இதெல்லாம் வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னு நான் ஃபோக்கஸ் பண்ணல, நான் என்னவாக மாறினேன். நீங்க என்னவாக மாறுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களை தேடி சக்சஸ் வரும். நீங்க மாறாம சக்சஸ நோக்கி போனீங்கன்னா ஃபெயிலியர் இஸ் கேரண்டி. ரைட் திஸ் டவுன். சக்சஸ் லைஸ் இன் நாட் கெட்டிங் பட் பிகமிங். எத்தனை பேர் அந்த பிகமிங் மாறுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? if you are really ready to become, you can just type in the chat. Na session முடிஞ்ச பிறகு I will check it that I'm ready to become. Type that in the chat. Tell to universe that you're ready to become, because the universe always looks out. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க என்ன எழுதுறீங்க, நீங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்கன்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க பேசுங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டுட்டே இருக்கிறேன். நீங்க எக்ஸ்பெக்டேஷனே சொல்லாம அப்படி இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஓகே, so focus on what you can become, friends. Okay, because becoming is more valuable than what you get. And in the stage la இன்னைக்கு வரைக்கும் I have not focused on what I am getting. I always focus on what I am becoming. And the process வந்து ரொம்ப வேல்யூபிள். இது என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் அப்ளை பண்ணேன், என்னுடைய கரியர் லைஃப்லயும் அப்ளை பண்ணேன். அதெல்லாம் நடக்கிறப்ப என்னாச்சு, என்னுடைய மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து ஓகே, திஸ் பர்சன் ஹேஸ் சம்திங், ஹீ கேன் கெட் திங்ஸ் டன். இவன்ட்டு ஒரு வேலை கொடுத்தனா வேலை நடக்கும், இவனால செய்ய முடிக்கும் அப்படின்ற மாதிரியான
ஒரு ஒரு அபிப்பிராயம் கிடைத்ததுனால வந்து ஒரு காலகட்டங்கள்ல எனக்கு ஒரு ஒரு 500 பேர் கிட்ட வந்து என்னோட ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ல இருந்தாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். ஓ, நான் அந்த அளவுக்கு என்ன நான் உயர்த்திக்கிட்டேனா, நான் அதற்கு தகுதியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்பதான் நான் நினைச்சேன், ஓ ப்ராப்ளி நான் மாறினேன், அதற்காக என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன், அதற்காக தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகே, ஐ ஹோப் இந்த ஒரு இந்த 3 பிரின்சிபலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரின்சிபல் பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்சைட் டவுன். Okay, and we have one more concept, the closing thought. With this, we'll finish off. It is all about it is all about again on the becoming part. Okay, the concept called it's DBH. Okay, Chandru, do you want to unmute and say DBH? Chandru or Prem or Ruby, Meghna, anyone else, any volunteer? Hi, sir. Sir, This is can you hear Chandru. me, sir? Yes, Chandru. Yeah, DBH concept, sir. Okay, Chandru, by the way, have you heard this concept, Chandru, DBH concept earlier? No, sir. Okay, are you excited to learn, Chandru? Yeah, absolutely. Chandru, you saw the flyer. என்னுடைய நேமுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ நிறைய டிகிரிஸ் எல்லாம் இருந்தது பாத்தீங்களா? Yes, sir. I saw, sir. பார்த்தப்ப என்ன நினைச்சீங்க சந்துரு? இந்த ஆள் மனுஷனா அப்படின்னு நினைச்சீங்களா? I'm not sure, sir. என்ன நினைச்சீங்க? I just admire how much degree you have done. ஆக்சுவலி சந்துரு, பியூட்டி என்னன்னா அது இடம் பத்தல, இன்னொரு சிலது என்னால போடுறதுக்கு இடம் பத்தல. ஓகே, யா, ஸோ நான் சொல்றதுக்கும் அந்த அந்த எதுக்கு அந்த டிகிரியை சொன்னேன்னா, நான் இந்த டிபிஎச் கான்செப்டை வச்சு அது அலைன்ட் ஆயிருக்காதுனால தான் சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாலண்டியரிங் சந்துரு, ரொம்ப நன்றி. நீங்க மியூட் போட்டுங்க. இஃப் ஐ நீட் ஐ வில் கால் யூ. Sure, sir. Thank you. Okay, good. Yeah. First, if you want to have something more in your life, you got to do. சும்மா உட்கார்ந்துட்டு நடக்கும்னு உட்கார்ந்தீங்கன்னா, சொன்ன எக்ஸாம்பிள் தான், செவத்துல அடிச்ச சாணி மாதிரி தான் இருக்கும் லைஃப். Unless otherwise you start doing more. Okay, nothing going to happen. என்னுடைய அந்த டிகிரி அதெல்லாம் பார்த்தது எல்லாமே வந்து I did on top of my regular job. I'm working in IT. ஐடில எந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். அது எல்லாத்துக்கு மேல there are so many things I was trying to do. ஓகே, அப்போ நான் வந்து லைஃப் அது பாட்டு நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இல்லாட்டி, ஓகே, இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். ஸோ லைஃப் வந்து ஒரு ஜேர்னி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதாவது எப்படின்னா, ஒண்ணு வந்து அது பாட்டுன்னு ஒரு ஒரு வழியில அப்படியே எடுத்துட்டு போகும். சந்திர, நீ இப்படி போடா, ஏய் இப்படி போ, ரூபி நீ அந்த பக்கம் போ, ஹோய் இந்த பக்கம் போ அப்படின்ட்டு அது வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பர்சன் எப்படி, செல்லக்குட்டி ஆடு நீ இந்த பக்கம் போ அப்படியே சொல்லுவான், சொல்ல மாட்டான். ஹை அப்படியே அப்படிதான் லைஃப் டிசைனா இருக்கு. தட்ஸ் a ட்ரூத். அப்போ அது வந்து ஒரு 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 சைடு. இன்னொன்று வந்து யூ ஆல்சோ கேன் ஸ்டியர் யுவர் லைஃப். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த திசையை நோக்கி எடுத்துட்டு போகணும்னு உங்களால பண்ண முடியும். அது பண்ணணும்னா the first step is you got to do more, whether you like it or not. That's how it is designed. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா? தென்னை மரம் பார்த்துருக்கீங்க கரெக்டா? தென்னை மரத்துல வச்சு 5 வருஷமோ 8 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு இந்த தென்னை மரம் அந்த கிளை விட்டு, அதாவது அந்த பூ விட்டு இளநீ காய்க்கிறதுக்கு எங்க வீட்டுல தோட்டம் இருக்கு. அந்த இதை நான் அப்சர்வ் பண்ணேன். அது வர்றதுக்கு அது எவ்வளோ டூமோர் பண்ணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும். தண்ணி இருக்காது, அந்த வேரை வந்து எங்க தண்ணி இருக்கோ அங்க அங்க அனுப்பணும், தேவையான நியூட்ரிஷன் எடுக்கணும். தண்ணி இல்லைனாலும் வந்துட்டு ஸ்டில் அதுக்கு என்ன வேற எங்க சோர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். தண்ணி வந்து அவ்வளோ ப்ரெஷர் எடுத்து கீழே இருந்து மேலே வரைக்கும் தள்ளணும். அப்போ எவ்வளோ ப்ரெஷரோட அனுப்போம்.
கரெக்ட்டுங்களா? அது வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ டூயிங் மோர் பண்ணுது. ம்? இயற்கை எல்லாமே நான் என்னோட பிரசன்டேஷன்ல சொன்னேன். ஐ லவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர் சொன்னேன் இல்லைங்களா? ஏன் அது ஒரு காரணம்னா, when you connect with nature, you learn a lot. In fact, nature is one of my teacher. ஓ நேச்சர்லாம் இவ்வளோ ஒரு டூ மோர் பண்ணுதே, அப்போ நானும் நிறைய பண்ணணும்ல அப்படின்னு நினைச்சுதான் பண்றது. ஓகே, ஸோ தட்ஸ் அ டூயிங். செகண்ட் இஸ் யூ பிகம். இந்த பிகமிங், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல வந்து தென் யூ பிகம் மோர். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மியூசிஷியன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மியூசிஷியன் வந்து கத்துக்க போறாரு, போய் கத்துக்கிறாரு, ரெகுலரா போய் கத்துட்டு இருக்கிறாரு. தென் ஹி பிகம் அ மியூசிஷியன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐடி துறையில வந்து ஆரம்பிச்சேன். தென் ஐ பிகம் அ சோ கால் ஐடி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, அதே மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரெண்டான பிகம் ஆனேன். ஓகே, இப்போ டூ இல்லாம பிகம் வர முடியுமா? வர முடியாது. கரெக்ட். இங்க என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா, டூவே இல்லாம நான் பிகம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. யூ காட் டு டூ மோர். அந்த டூ மோருக்கும் நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன். த கொஸ்டின் வாட் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க். when you ask the right question, you will automatically start doing more, because that's what I am doing even now. இவ்வளோ இது படிச்சு இருந்தாலும் இந்த இயர்ல வந்து I've enrolled in a international university to learn. I have my class every every sorry alternate Fridays. என்னுடைய டைம் நைட்டு 10:30 இருந்து 4 மணி நேரம், 2:30 மணி ஏஎம் வரைக்கும் எனக்கு கிளாஸ். நான் அதுல ஸ்டூடெண்டா நான் போய் உட்கார்ந்து படிக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட் ஆல்ரெடி ஸ்டார்டட் லாஸ்ட் வீக். பிகாஸ் I want to do more. Only then I can become. So guys, please start doing more. Okay? Finally, you can have more. இதுல ஒரு சில பேர் எப்படின்னா, நான் பிகமும் வேணாம், எனக்கு ஃபைனலி ஹேவ் தான். ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு ஏதோ ஒரு காமெடி வருமே, டைரக்டா சிஎம் தான் இந்த அண்ணன் தம்பி கேரக்டர். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, டைரக்டா சிஎம் தான் அப்படின்னு ஏதோ ஒரு காமெடி வரும். அது மாதிரி இதுல இந்த டூ பிகம்லாம் இது சப்ப மேட்ரு. நமக்கு டைரக்டா ஹேவ் தான் வந்து இது நமக்கு பயங்கரமா காசு செட்டில். அது நோ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். ஸ்டார்ட், திஸ் இஸ் த 3-step process. Start doing more. Sorry, start doing more. You will become more. When you become more, you will have more. In the process la வந்து நான் வந்து there are quite a few things I became. கரெக்டா? Now of course I'm having there's a good health and I have a family. My job, I'm having my job, and there are many things happening. Correct? So this is a very interesting concept, very important concept, but you need to be ready to do things. Okay, so what did we learn today? உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் மாறலாம். எப்போ மாறும் என்றால், நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ எஸ் ஐ கேன், எஸ் ஐ வில், நான் இதை மாற்றுவேன் நீங்க நினைக்கிறப்ப கண்டிப்பா மாறும். அது நீங்க நினைக்காத வரைக்கும் மாறவே மாறாது. செகண்ட், ஃபோக்கஸ் மோர் ஆன் த ஜேர்னி தேன் த டெஸ்டினேஷன். ஓகே, போய் சேர்ற இடத்தை விட இந்த ஜேர்னில நான் என்னெல்லாம் கத்துக்கிறேன் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூணாவது வந்து the magic lies in the becoming. Don't focus on what is it, எனக்கு கிடைக்க போகுது, எனக்கு என்ன கிடைக்கும் 15,000 சேலரியா, 10,000 சேலரியா, இல்லையே கம்மி. ஓ எனக்கு 10,000 சேலரினாலும் will that give me opportunity for me to become a good communicator? அது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பெட்டர் பர்சனா மாறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. After some point of time, everything get tallied. Okay, because when I was in India, I was earning in rupees. Now I'm in the US, I'm earning in dollars. It's a huge difference. Okay, life get offset at some point of time, and அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். Only when you focus on the becoming. விளங்குச்சுங்களா? So finally we talked about the DBS concept, and finally I wanted to say one thing to all of you. I wanted to wish
a great career ahead to all the students who are in the call. Okay, I'm going to stop the recording.